மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாநில நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, என் அன்பு மகளிர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் பெண்கள் தான் எந்திரிச்சு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆண்கள் மட்டும் பாதி பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. மகளிர் இன்னைக்கு வந்திருக்கவங்கலாம் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் வந்த பட்டியலில் வந்திருக்கவங்களாம் அந்தந்த ஒன்றியத்திலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நான் கேட்ட உடனே மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்தந்த ஒன்றிய செயலாளரை பார்த்து நீங்கள் பட்டியல் வாங்கிக்கினாங்க. மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து நான் ஒவ்வொரு ஒன்றிய செயலராக பார்த்து பட்டியல் கேட்டோன்னா உடனே ஒரே வாரத்தில் அந்த பட்டியலை கொடுத்த ஒன்றிய கழக செயலாளர், பேரூர் கழக செயலாளர், நகர செயலாளர் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் தான் மகளிர் அணி நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும். மாவட்ட கழக செயலாளர் என்ன சொன்னாலும் ஒன்றிய நகர செயலாளர்கள் தான், பேரூர் கழக செயலாளர்கள் தான் அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னா மறுபடியும் இப்போ தேர்தல் வரப்போகுது. வரும்பொழுது இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனவங்க, இவங்கெல்லாம் யாருமே எந்த பொறுப்புலையும் இல்லை. இப்போ தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பேர் மகளிர்லாம் வேலை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அனைவரும் திண்ணை பிரச்சாரம் செஞ்சாங்க, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டாங்க. இப்போ வருகின்ற நம்ம கூட்டுறவு தேர்தல் வந்தாலும் சரி, ஆவின் பால் துறையிலையும் சரி, உள்ளாட்சியிலையும் சரி, நம்ம கழக நிர்வாகிகளுக்கு 50% நம்ம தலைவர் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம கட்சிக்கு கஷ்டப்படுற மகளிர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் நான் மாவட்ட செயலாளர் அவர்களிடம் கனிவன்புடன் வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா எதுனாலும் அவங்க தான் போய் ஓட்டு கேட்குறாங்க.